அதாவது மூத்த அமைச்சர்கள், அதாவது மூத்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் யாராவதுக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியம் நடக்குதானா? இல்லவே இல்லை. காரணம் என்ன? முதல் காரியம், முதலமைச்சர் ஸ்டாலினே முதலமைச்சராக இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா மக்களுக்கு அவரை மட்டும்தான் தெரியும். காரணம் அவர் கருணாநிதியுடைய மகன். அந்த ஒரு காரணத்துக்காக அவர் அங்கே இருக்கிறார். ஒருவேளை அவர் கலைஞர் கருணாநிதியுடைய மகனாக இல்லாவிட்டால் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக கிடையாது, அவரையும் ஓரம் கட்டியிருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர் கிடையாது, அவர் ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். கையெழுத்த போடுன்றாங்க, போடுறாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியாது. அவர் ஒன்றும் யாரையும் ஓரம் கட்டலை. அவரை ஆட்டி படைக்க அவர் குடும்பத்தினர் தான் அவர் ஆட்டி படைக்கிறாங்க. அவருக்கு பாவம், அவர் ரொம்ப நல்லவருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் மிக மிக நல்லவர். நீங்கள் மறுபடியும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு 6 மாதம் காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேகமாக கிடுகிடுன்னு வேலைகள் நடந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆட்சி குடும்பத்துக்கு போயிடுச்சு, குடும்ப ஆட்சி ஆயிடுச்சு. அது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யாரையும் ஓரங்கட்டலை. குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாரையும், இந்த மூத்த அமைச்சர்னு சொல்கிறத காட்டிலும் மூத்த திமுக உறுப்பினர்கள் அனைவரையுமே ஓரங்கட்டுறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சொல்ல முடியும், அங்கே உள்ள வட்ட செயலாளர் எதுக்குமே அவரை கூப்பிட்றது கிடையாது, எதையும் செயல்பட விடுறதே கிடையாது. அவரை நான் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம். ஆக மூத்தவங்க யாரையும் கிட்ட சேர்க்குறதே கிடையாது. காரணம் என்னென்னா, மூத்தவங்க கொஞ்சமாவது அவங்க கலைஞரோடு கூட இருந்தவங்க, அருமையான அண்ணாதுரையோடு கூட இருந்தவங்க, அருமையான எம்ஜிஆரோடு கூட இருந்தவங்க, நட்பில் இருந்தவங்க, அவர்களோடு கூட அரசியல் பண்ணவங்க, அவர்களுக்கு எப்படியாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் கட்டாயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவர்களிடத்துலேருந்து வந்தவங்க அவங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த குடும்ப மக்கள் என்ன பண்ணுறாங்க, பணம் மட்டும்தான் முக்கியம். எங்கெல்லாம் பணத்தில் மோசடி செய்து எப்படியெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கலான்ற ஒரே ஒரு சிந்தனையில் தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, அதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா இந்த மூத்த உறுப்பினர்கள். இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டா பிரச்சனையே இல்லை பாருங்கள், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால தான் பாவம் அவருக்கு பொதுச் செயலாளர் அவர் துரைமுருகன்